கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வேதத்துக்கும் மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த வேத பகுதியை தியானிப்பதற்கு புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை, இருதயத்தை திறந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தெளிவாக புரியும்படி, புரிந்த வசனங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வசனத்திலே கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். கவனிக்கணும், நம்ம எல்லாருக்கும் இந்த பூமியின் மேல் ஒரு தண்டனை வருகிறது, தண்டனை இருக்கிறது. வேதம் சொல்லுது, இந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்கைகள், அவருடைய விருப்பத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்கள், இதையெல்லாம் கர்த்தர் செய்து சுவிசேஷத்திற்கு, ரட்சிப்புக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த சாட்சி கொடுத்த தேவனுடைய கிருபையை இழந்து எத்தனையோ பேர் தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள். பவுல் இங்கே சொல்லும் பொழுது, தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? தண்டனை என்பது எவைகளிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும்? முதலாவது, தண்டனைக்கு தப்ப வேண்டுமானால் எதிலிருந்து தப்பி வர வேண்டும்? எந்த காரியத்திலெல்லாம் நாம் தப்பினால் தண்டனைக்கு தப்ப முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல, ஒன்று, பாவத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். 2, தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். 3, நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க வேண்டும். 4, நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். கெட்ட வழிகளிலிருந்து 5வது தப்பிக்க வேண்டும். 6வது, சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறோமே, அந்த சோதனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். 7வது, பொய்யான போதகத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். 8வது, அன்பில்லாத வாழ்க்கையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். 9வது, அலட்சிய போக்கிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். 10வது, சாத்தானின் வலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தினால் வரப்போகிற தண்டனைக்கு நாம் தப்பிக்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஒரு காரியத்தில் யார் ஒருவர் சிக்கிக் கொண்டாலும் அவர்கள் வரப்போகிற தண்டனைக்கு தப்ப முடியாது. இப்ப தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம் சொல்லுது, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். 3வது வசனம், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்ட இந்த நற்செய்தியை குறித்து நாம் கவலைப்பட்டிருக்க கூடாது. அல்லேலூயா. இங்கே சாட்சி கொடுப்பவர் தேவன். அவர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? அற்புதங்களை செய்து சுவிசேஷத்திற்கு சாட்சி கொடுக்கிறார். அது உண்மைதான் என்று. அற்புதங்களின் நோக்கம் என்ன? இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் பலத்த செய்கைகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக போகிற ரட்சிப்பு உண்மையானது என்பதை இந்த அற்புதமும் அடையாளமும் வெளிப்படுத்துகிறது. அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லா இடத்திலும் நடக்க காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு உறுதி செய்யப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் வரங்கள் எதற்காக? விசுவாச மக்கள் தேவனோடு எப்பொழுதும் நிரந்தரமாய் இருப்பதற்காக. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினுடைய பொறுப்பு என்ன? அதனுடைய ஆயத்தம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம், அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அதை வீணடிக்க கூடாது. அப்படி வீணடித்து விட்டால் நிச்சயமாக தண்டனைக்கு தப்ப முடியாது.
ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தண்டனை எப்படிப்பட்டது? தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளணும்ல. இப்ப தண்டனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படிப்பட்டது தண்டனை? 2 தெசலோனிக்கேயர் 1:7 வாசிக்கிறோம். தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. 10வது வசனம். அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். மத்தேயு 25:41 சொல்லுது, இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அப்போ தண்டனை என்பது என்ன? நித்திய அழிவு என்று வாசித்தோம். ஆனா மத்தேயு 25:41 சொல்லுது, அது பிசாசுக்காக ஏற்படுத்தப்பட்ட நரகம், நித்திய அக்கினி என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ அங்கதான் நமக்கு தண்டனை இருக்கிறது என்பதை வேதம் எச்சரிக்கிறது. 25:30 மத்தேயு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அப்ப தண்டனை கொடுக்கப்படுகிற இடத்துல அழுகையும் பற்கடிப்பும் எப்பொழுதும் இருக்கும். நல்லா கவனிக்கணும். நரகம் மனிதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல, சாத்தானுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அவங்க செய்த பாவத்துக்காக உலகத்தின் முடிவிலே அவர்களுக்கு அங்கே தண்டனை கொடுப்பதாக தேவன் அதை ஏற்படுத்தினார். ஆனா இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்தையும் தேவனையும் விட்டுவிட்டு பிசாசை பின்பற்றுகிறவர்கள் அவன் அடைய போகும் தண்டனைக்கு இவர்களும் பங்குள்ளவர்களாக மாறுவார்கள், அதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள். ஆகவே பாவிகள் அப்படிப்பட்ட நரகத்தை சுதந்திரிப்பது நிச்சயம். ஆகவே நீங்கள், நானும், சபையும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாருக்கு தண்டனை? தண்டனை எப்படிப்பட்டதுன்னு பார்க்கிறோம். யாருக்கு தண்டனை? மத்தேயு 3:10-12 வசனத்தின்படி வாழாதவர்களுக்கு தண்டனை. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். 12 தூற்றுக்கூடையவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். இந்த வேத வசனம் ஒரு விசுவாசியை குறித்து பேசுகிறது. அவர்கள் வசனத்தின்படி வாழாதவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை வசனத்தின்படி இல்லைன்னா, ஒரு தேவ பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வசனத்தின்படி வாழலன்னா நிச்சயமாக அவங்க தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். ஆகவே வசனத்தின்படி வாழாதவர்களுக்கு தண்டனை. 2வது யாருக்கு தண்டனை? என்னாகமம் 16:33 வாசிக்கும் பொழுது 34 கர்த்தரை அவமதிக்கிறவர்களுக்கு தண்டனை. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள், பூமி அவர்களை மூடிக்கொண்டது, இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் 30ஆம் வசனம், பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தரை அவமதிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் தண்டனை உண்டு. அவங்க எப்படி கர்த்தரை அவமதித்தார்கள்? மோசேயையும் ஆரோனையும் அவர்கள் எதிர்த்து பேசினார்கள், அவளுக்கு விரோதமாக எதிர்த்து பேசினார்கள், கர்த்தரை அவமதித்தார்கள். அவங்க பாதாளத்தில் உயிரோடு இறங்கி போனார்கள் என்று பைபிள் சொல்லு, தண்டனை பெற்றார்கள். 3வது யாருக்கு தண்டனை? இந்த உலகத்தில் தங்கள் செல்வத்தை நம்பி வாழ்கிறவர்கள். இந்த உலகத்தில் செல்வத்தை மட்டுமே நம்பி வாழ்கிறவர்களுக்கு தண்டனை. சங்கீதம் 49:6 தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற 11, 12, 13, 14 தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும்
தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். இதான் அவர்கள் வழி, இதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியா அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். அப்படியானால் செல்வத்தை நம்பி வாழ்கிறவர்கள் பாதாளத்திலே தண்டனை பெறுகிறார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். நான்காவது, யாருக்கு தண்டனை? பரஸ்திரியோடு ஐக்கியம் கொள்பவர்கள், விபச்சார ஸ்திரியோடு. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 14 வசனங்கள் வேதம் சொல்லுது, அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். அல்லேலூயா. அதுபோல நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும் வேதம் சொல்லுது, அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரைக்கும், மதியஸ்ட ஸ்ரீ வாயாடியும் ஒன்றுமில்லாத நிர்மூடமாய் இருக்கிறாள். 18, மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். இப்ப இந்த வேத வசனங்கள் விபச்சார ஸ்திரியோடு, விபச்சாரம் என்பது உலக சிநேகத்தை குறிக்கிறது. உலகத்தோடு சிநேகமாக இருந்தாலோ அல்லது எழுத்தின்படியாக இருந்தாலோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறப்போகிற தண்டனை நிச்சயம் என்பதை வேதம் சொல்கிறது. 5வது, யாருக்கு தண்டனை? ஐஸ்வர்யவானை போல சம்பிரமமாய் வாழ்கிறவர்களுக்கு. லூக்கா 16:19 முதல் 25 வரைக்கும். இந்த ஐஸ்வர்யவான் உலகத்திலே தன்னுடைய விருப்பம் போல வாழ்ந்தான், தேவனை நினைக்கவில்லை. அவன் மரித்த பொழுது அவன் பாதாளத்திலே தண்டனையை அடைந்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 விதமான நபர்களை நாம் கவனித்தோம். இவர்களுக்கு ஏன் தண்டனை வந்தது என்று அதற்கான காரணத்தையும் கவனித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே தண்டனை பெறுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. பாவம் செய்தவர்களை குறித்து நியாய தீர்ப்பில் தேவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? நியாய தீர்ப்பில் அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23, பிதாவின் சித்தம் செய்யாதவர்கள் அவர்களை குறித்து என்ன தீர்ப்பு சொல்லுகிறார்? உங்களை அறியவில்லை. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னீர்கள், உண்மைதான். பிசாசுகளை ஓட்டினீர்கள், உண்மைதான். அப்புறம் என்ன செய்தீங்க? அற்புதங்களை செய்தீர்கள், உண்மைதான். ஆனாலும் நான் உங்களை அறியவில்லை. இவைகளை செய்த நீங்கள் அக்கிரமமாய் நடந்தீர்கள், ஆகவே உங்களை நான் அறியவில்லை. அப்ப தேவனுடைய தீர்ப்பு நல்லா கவனிக்கணும். எவ்வளவு பெரிய ஊழியங்களில் பிரதானமான ஊழியம் அற்புதம் செய்வது, தீர்க்க தரிசனம் சொல்லுவது, பிசாசுகளை துரத்துவது. 3 ஊழியம் பிரதானமான ஊழியம். நீ எவ்வளவு பிரதானமான ஊழியத்தை செய்திருந்தாலும் நீ அக்கிரம கிரியைகளில் நடந்தபடியினால் உன்னை நான் அறியவில்லை. இது கர்த்தருடைய தீர்ப்பு. 2வது, இடுக்கமான வழியை விரும்பாதவர்களுக்கு தேவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? எண்ணெய் விட்டு அகன்று போங்கள். இடுக்கமான வழியை விரும்பாதவர்கள். ஒரு நெருக்கம் வருது, ஒரு போராட்டம் வருகிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் வருகிறது. அப்போதெல்லாம் நாம் அவரை தள்ளிவிடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை தள்ளிவிடக்கூடாது, பக்தியை தள்ளிவிடக்கூடாது, சூழ்நிலைகளை கண்டு தேவனை தூஷிக்க கூடாது. இடுக்கமான வழியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையில நாம் கர்த்தர் கொண்டு போனாலும் அதுக்கு மறுப்பு சொல்லாமல் அதை சகிக்க வேண்டும். பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இடுக்கமான வழியிலே பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் கூடாமல் போகிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. வீட்டெஜமான் கதவை பூட்டின பிறகு எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். உங்களை அறியவில்லை, அகன்று போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க சொல்றாங்க, எங்கள் தெருவிலே பிரசங்கம் பண்ணீங்களே, எங்க வீட்டிலே சாப்பிட்டீங்களே, எங்க வீட்டில் ஜெப கூட்டம் நடந்ததே, ஆண்டவரே என்று சொன்னாலும் கூட என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியவில்லை, நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, நீங்கள் அக்கிரமம் செய்தீர்கள். அப்படியானா இப்படிப்பட்டவங்களுக்கு தேவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுது. 3வது,
ஆயத்தம் இல்லாமல் வாழும் புத்தி இல்லாதவர்கள். ஆயத்தமே கிடையாது, புத்தி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மத்திய 25:10. அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆயத்தம் இல்லாத புத்தி இல்லாதவர்கள். அல்லேலூயா. என்னன்னா, மற்றவர்களே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நல்லா கவனிக்கணும். மற்றவர்களை சார்ந்து நம்ம ஜெபிக்கிறது, மற்றவங்களை சார்ந்து ஊழியம் செய்யறது, மற்றவங்களை சார்ந்து சபைக்கு போறது, இது நிலைக்காது, அது நிலையாக இருக்காது. நீ உன்னை சார்ந்து கொள், கர்த்தரை சார்ந்து கொள், எதா இருந்தாலும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம ஆயத்தமா இருக்க முடியும். ஆயத்தம் இல்லாத இவர்கள் அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியல. கதவு அடைக்கப்பட்ட பிறகு எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், மெய்யாகவே சொல்லுகிறேன், உங்களை யார் என்று எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்படி ரொம்ப தீர்ப்புக்கு நம்ம ரொம்ப பயந்து நடக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். 4வது, நீதியாய் வாழ மறுக்கிறவர்கள். கவனிங்க, நீதியான வாழ்க்கை வாழ மறுக்கிறவர்கள், மாய்மால வாழ்க்கை வாழ்கிறவர்கள். மத்திய 22:12-13. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய்? அந்த ஓமையில நம்ம பார்க்கிறோம். கல்யாணம் நடக்குது, எல்லாரும் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க பந்தியில. ஒரே ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் உட்கார்ந்து இருக்கிறான். எப்படி உள்ள வந்தன்னு கேட்டபோது அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது அந்த கல்யாணத்தை நடத்துகிற ராஜா அவர் பாருங்க, இவனை கையுங்காலும் கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருளிலே போடுங்கள் என்று கட்டளை இடுகிறார். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு குற்றமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கவனிங்க, யூதர்கள் திருமணம் செய்யும் போது திருமணத்துக்கு அழைக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் வாசலிலே அவர் கால்களை கழுவி அவர்களுக்கு புதிய வஸ்திரம் ஒன்றை கொடுப்பார்கள். அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டுதான் கல்யாண வீட்டுக்குள்ளே போகணும். அப்போதான் அவங்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம், மற்றவங்க அழைக்கப்படாதவர்கள். இப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த கல்யாண வஸ்திரம் என்பது விசுவாச மக்கள் நீதி உள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்று அர்த்தம். அப்படி அவன் வந்து வேறு வழியாய் வந்திருக்கிறான். வாசல் வழியாய் வந்திருந்தால் கல்யாண வஸ்திரம் கிடைச்சிருக்கும். அவன் வேறு வழியாய் வந்ததினாலே அது கிடைக்கவில்லை. அப்படியானால் மாய்மால வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு தேவனுடைய தீர்ப்பு இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. மரித்த பிறகு மனம் திரும்புதல் கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் மரிச்சிட்டாங்கன்னா அவங்க மனம் திரும்ப முடியாது. லூக்கா 16:26 ஆபிரகாம் சொல்லுகிறார், இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் விளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே மனம் திரும்புதல் என்பது இந்த பூமியிலே வாழும்பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற கால அவகாசம். ஆகவே நாம் நீதியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தேவ பிள்ளையினுடைய அஸ்திபாரம் என்ன? தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் அவன் போட வேண்டிய அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, 1 யோவான் 3:14-15. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அப்போ தேவனுடைய அன்பு என்பது நாம் போட வேண்டிய அஸ்திபாரம். 15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். 1 கொரிந்தியர் 16:22 ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இந்த அஸ்திவாரத்தை ஒருவன் போடாவிட்டால், இந்த அஸ்திவாரத்தை அந்த அஸ்திவாரத்தின் மேல் நிலைத்திருக்காவிட்டால் ஒருவரும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்போ எப்படியெல்லாம் தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எப்படிலாம் தப்பிச்சுக்கலாம், தண்டனைக்கு எப்படியெல்லாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை கவனிக்கலாம். கவனிங்க, எப்படி நீங்க தப்பிக்கலாம் என்கிற வழியை நான் சொல்லுகிறேன். 1, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபித்தால் தப்பித்துக் கொள்ளலாம். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவங்க
நிச்சயமாய் தப்பித்துக் கொள்ளலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. இனி வரப்போகிற எல்லா ஆபத்துகளுக்கும் பூமியில, பரலோக மறுமையில நடக்க போகிற எல்லா விதமான காரியங்களுக்கும் தப்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் பாத்திரமாக எண்ணப்பட வேண்டும். பாத்திரமாக எண்ணப்பட வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. நம்ம சொல்றோம்ல, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாமல் என்னை நடத்துங்க, நான் இந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. அதெல்லாம் ஒரு வெட்கமே கிடையாது. எது வெட்கம் தெரியுமா? இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக நீ நிற்காமல் போவதுதான் வெட்கம். அப்பதான் நீ வெட்கப்பட்டு போயிருவ. அந்த மாதிரி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவரில் நிலைத்திருங்கள், தைரியமாயிருங்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் விழித்திருந்து நாம் ஜெபித்தால் நிச்சயமாய் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அதனால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன அப்படின்னா, 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் வெளிப்படும் போது நம்மை அவருக்கு ஒப்பாக மகிமையுள்ள சரீரமாக கர்த்தர் மாற்றுகிறார். கொலோசியர் 3:4 நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இயேசு வெளிப்படும் போது நீங்களும் மகிமையிலே அவரோடு கூட வெளிப்படுவீர்கள். இது நமக்கு கிடைக்கும் நன்மை. தீத்து 2:13 நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க போற ஆனந்த பாக்கியம் இருக்கிறதே, அந்த விலையேற ரட்சிப்புக்காய் நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். எபிரேயர் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். யார் அவருக்காய் காத்திருக்கிறார்களோ அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கும்படி அவர் 2ஆம் தரம் தரிசனமாக போகிறார். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற நன்மைகள். இந்த நன்மைகளை எப்படி பெற முடியும் அப்படின்னா, நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபித்தால் இந்த நன்மை கிடைக்கும், இல்லாவிட்டால் தண்டனை கிடைக்கும். அல்லேலூயா. 2வது, புத்தியுள்ள ஆராதனை செய்வதால் தப்பித்துக் கொள்ளலாம். தப்பிக்கணும் என்ன செய்யணும்? ஆமா, ஆராதனை அல்ல. எல்லாரும் ஆராதனை ஸ்தலத்துக்கு போகிறார்கள், எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறார்கள். நல்லவரும் போகிறான், கெட்டவனும் போகிறான், பாவம் செய்கிறவனும் போகிறான், பரிசுத்தம் உள்ளவனும் போகிறான். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கரை கண்டேன். எல்லாரும் போறாங்க. ஆனா யார் தப்பிக்க முடியும்? புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்கள் மட்டுமே தப்பிக்க முடியும். புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன? நீங்க ரோமர்ல 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இது நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த 2 வசனத்திலே கவனிங்க. இந்த 2 வசனத்திலே என்ன காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம், எது புத்தியுள்ள ஆராதனை என்பதை சொல்லுகிறேன். கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் முழுமையான அர்ப்பணிப்பை சொல்லுகிறது.
முழுமையாய் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது, மாய்மாலமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். மூன்றாவது, உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. நான்காவது, தேவனுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். ஐந்தாவது, இரக்கத்தை பெற மனம் புதிதாக வேண்டும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. இப்போ நாம என்ன செய்யணும்னா முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை கொண்டு வர வேண்டும். முழுமையான அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் தப்பிக்க முடியாது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எப்படி முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை செய்யலாம் என்பதை பார்க்கலாம். அப்போது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. இது ஒரு அர்ப்பணிப்பு. நல்லா கவனிக்கணும். இந்த அர்ப்பணிப்பை நாம் செய்யாவிட்டால் புத்தியுள்ள ஆராதனை செய்ய முடியாது. புத்தியுள்ள ஆராதனைக்கு பொருள் என்ன? முழுமையான அர்ப்பணிப்பு. நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். இஸ்ரவேலர் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை செய்யவில்லை. அவங்க அஸ்தரோத்தையும் அந்நிய தெய்வங்களையும் அவங்க நடுவிலே ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நீ உலகத்தோடும் ஒத்து போகிறாய், உலகத்தோடு ஒத்து போன்னு ஊரோடு ஒத்து போன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால போறேன்னு சொல்லுகிறாய். அப்படி போவாயானால் நீ தண்டனைக்கு தப்ப முடியாது. தண்டனைக்கு தப்ப வேண்டுமானால் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அதான் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. இரண்டாவது, மாயமாலமற்ற வாழ்க்கை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. மாயமாலமான வாழ்க்கை. என்ன செய்கிறாங்க? பாகாலை ஆராதிக்கிறார்கள், கர்த்தரையும் ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. 2 விதமான வாழ்க்கை. ஒருவன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. ஒருவனை பகைப்பான், இன்னொருவனை பற்றி கொள்வான். நாம எப்போதும் 2 பேருக்கு வேலை செய்யவே முடியாது. உலகத்துக்கும் தேவனுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. அதனால மாயமாலமற்ற வாழ்க்கை வேண்டும். நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன ஏமாற்றலாம், உங்கள் வீட்டில் உள்ளவர்களை ஏமாற்றலாம், தேவனை ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். நம்முடைய மனதை எங்கே ஒளித்து வைக்க முடியாது. தேவனுக்கு முன்பாக அது வெளியரங்கமா இருக்கிறது. அதனால மாயமாலமற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. மூன்றாவது, உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. 7ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியில் அப்படின்னா அவங்க உலகத்தோடு ஒத்து போகவில்லை. அல்லேலூயா. நாம் உலகத்தாரோடு உலகம் என்பது சொந்த பந்தங்களையும் குறிக்கிறது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய சொந்த பந்தங்களும் தேவனை அறியாதவர்கள் உண்டு. அவர்களுடைய வழிபாடுகளில், அவங்களுடைய நடக்கைகளில், அவங்களுடைய சடங்காச்சாரங்களில் நம்மை இழுக்கும்படி நம்மை அன்பினாலே அவர்கள் கட்டி இழுப்பார்கள். மறுக்க முடியாத அளவுக்கு நம்மை நெருக்குவார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். நம் மீது காட்டுகிற அந்த அன்பு நம்மை வஞ்சிக்க போகிறது என்பதை அறியாமல் நாம் போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க மேல அவங்க அன்பு காட்டுவாங்க தான், உங்களை நேசிப்பாங்க தான், ஆனால் உங்களை அவர்கள் குழியிலே தள்ள போகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தோடு ஒத்து போகாதிருங்கள். அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மாறுபாடு உள்ளவர்கள், அவர்களோடு நீங்கள் ஒத்து போக வேண்டாம். அல்லேலூயா. உனக்கு நன்மை செய்வதை போல உனக்கு இப்போது தோற்றம் அளிக்கலாம், ஆனால் உனக்கு மிகப்பெரிய தீமை காத்திருக்கிறது. அதிலே அவர்கள் உன்னை தள்ளிவிடுவார்கள். உலகத்தோடு ஒத்து போக வேண்டாம். 4வது, தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 22:3. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தாய் தகப்பன் உள்ளத்திலே தங்கி இருக்கட்டும், தயவு செய்யுங்க.
தேவன் என்னை எப்படி நடத்துவார்? நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி நடத்துவாரோ என்பதை அறிவதற்காக ஒரு காத்திருக்குதல் தேவை. அல்லேலூயா. நம்முடைய இஷ்டத்துக்கு நடந்துட்டு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிதான். அவங்க பாருங்க, ஒரு நபர் அவருக்கு அரசாங்கத்தில் வேலை வேண்டும் என்று சொல்லி யாரோ ஒருவர் சொன்னாங்க. இவர்கிட்ட காசு ஒரு 3 லட்சம் கொடுத்தா அவரு நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 3 லட்சம் கொண்டு போய் அவருக்கு வேலை கையில கொடுத்துட்டாங்க. அவர் வேலை வருது, இதோ வருது, அதோ வருதுன்னு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிவிட்டது. கடைசியிலே அவர் ஒரு ஃப்ராட் என்பதை போலீசார் கண்டுபிடித்து விட்டார்கள். அவரை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அது பேப்பர்ல எல்லாம் வருது. ஆனால் இந்த குடும்பம் இதையெல்லாம் செய்துட்ட பிறகு என்னிடத்திலே வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபிங்க, வேலை கிடைக்குமா, செய்யலாமான்னு கேட்கிறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை கேளுங்கள். அது சரியா வருமா வராதா என்று கர்த்தர் சொல்லுவார். செய்து விட்ட பிறகு இனிமேல் தான் செய்ய போகிறோம் என்று பொய்யை சொல்லி கேட்காதீர்கள். அது நஷ்டத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ தேவன் என்னை எப்படி நடத்துவாரோ என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது வேதனை இருக்காது. 5வது, இரக்கத்தை பெற மனம் புதிதாக வேண்டும். நம்முடைய மனசு புதிதாகும் போது தான் இரக்கம் கிடைக்கும். யூதா 20:21 வசனம். வெளிப்படுத்த விசேஷ பக்கத்தில் யூதா, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். இரக்கம் உங்களை தண்டனைக்கு தப்பு வைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது, தன்னைத்தான் வெறுத்து இயேசுவை பின்பற்றினால் நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளலாம். முதல்ல நம்மளை யாரை வெறுக்கணும்? நம்மை நாமே வெறுக்க வேண்டும். எத்தனை பேர் வெறுக்கிறீங்க? அல்லேலூயா. உதட்டில் சாயம் பூசுகிற நீ உன்னை வெறுக்கவில்லை. மாய்மாலக்காரி, நல்லா கவனிக்கணும். புருவங்களை ஒதுக்குகிற நீ உன்னை நீ வெறுக்கவில்லை. உன் முடியை தங்கத்தின் கலரிலே மாற்றுகிற நீ உன்னை வெறுக்கவில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் பைபிளினுடைய வசனத்தின் எதிர்ப்பு. வசனம் இவைகளை எதிர்க்கிறது. இப்போ உன்னை நீ வெறுக்க வேண்டும். உன்னை நீ நேசிக்க கூடாது. பைபிள் சொல்லுது, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா வெறுக்கணும்னு பைபிள் சொல்லுது. வெறுக்கணும், தினமும் வெறுக்கணும், ஒவ்வொரு நாளும் வெறுக்கணும், அனுதினமும் வெறுக்கணும். பிறகு இயேசுவை சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். அப்ப தப்பித்துக் கொள்ளலாம். தன்னைத்தான் வெறுத்த வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? தன்னைத்தான் வெறுத்த வாழ்க்கையை ஒருவன் எப்படி வாழ்கிறான், அதை எப்படி கண்டுபிடிப்பதுன்னா, கலாத்தியர் 2:20, கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என் வாழ்க்கையை நான் வாழவில்லை. என்னுடைய மனசு விரும்புகிறபடி நான் வாழல. என் வாழ்க்கையை இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இப்போது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையை இயேசு வாழ்கிறார், நான் விசுவாசத்தில் வாழ்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் அவங்க மன விருப்பத்தின்படி வாழ்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் தூங்க முடியும். உயிர் போயிடுச்சுன்னா தூக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இல்லை. நல்லா கவனிக்கணும். தேவனை தேடக்கூடிய காலத்திலே தூங்குவதும், தேவனை ஆராதனை செய்யக்கூடிய வேளையிலே ரெஸ்ட் எடுப்பதும் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய தீங்காய் முடியும். அல்லேலூயா. அது பெரிய தீங்காய் முடியும். அதுவே மிகப்பெரிய தண்டனையை கொண்டு வரும். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? கலாத்தியர் 6:14 சொல்லுது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிறுவை குறித்தல்லாமல் வேறொன்றை குறித்த மேன்மை பாராட்டுவதற்காக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இதுதான் தன்னைத்தான் வெறுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. நம்மை நாம் வெறுக்கணும். நம்முடைய மனம் சொல்லுகிறதையெல்லாம் செய்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நம்முடைய மனம் சொல்லுவதை தடுத்து நிறுத்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா.
சோத்திரம். கர்த்தர் நல்லவர். பேதுருவை குறித்து பைபிள் சொல்லுது. மத்தேயு 19:27 முதல் 29 வரைக்கும் பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே அப்படின்னு சொல்லும்போது அவர் அதற்கான பதில் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றின நீங்கள் மறுமையிலே 12 சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்து ஜனங்களை நியாயம் விசாரிப்பீர்கள். எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, உங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? 12 சிங்காசனத்தின் மேல் நியாயாதிபதிகளாய் நான் உங்களை உட்கார வைப்பேன். அது மட்டுமல்ல, இந்த பூமியில நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3:10 முதல் 11, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்காக அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு நான் தகுதி உள்ளவனாய் மாறுவதற்காக என் வாழ்க்கையை, என் வாழ்க்கையில் உள்ளவைகளை, எனக்கு இருக்கிற ஆஸ்தி சொத்துக்களை எல்லாம் நான் குப்பையாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. இதுக்கு அது ஒப்பல்லன்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன், மத்தேயு 19:16 முதல் 22 வரைக்கும் வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன், இவனை குறித்து நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். சிறு வயது முதல் கற்பனைகளை கை கொண்டவன். தாய் தகப்பன் சிறு வயது முதலே கற்பனைகளை கை கொள்ளும்படி அவனை வழிநடத்தி இருக்கிறார்கள். யூதர்கள் பொதுவாக 12 வயது வந்தவுடனே அவன் கையில தோராவை கொடுத்து நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும்படி சொல்லுவார்கள். நியாயப்பிரமாணமானது வாசிக்கப்படும். ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு பக்கமும் மனப்பாடம் செய்யப்படும். நல்லா கவனிங்க, ஒரு சின்ன எழுத்தை கூட அவர்கள் விடமாட்டார்கள். அவ்வளவு வைராக்கியமாக கை கொள்ளுவார்கள் யூதர்கள். அப்போ இந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் அதனால்தான் சிறு வயது முதல் கை கொள்ளுகிறேன்னு சொல்றான். 12 வயசுல அவன் கை கொள்ள ஆரம்பித்தான். இதுவரைக்கும் கை கொண்டு வருகிறான். இவ்வளவு நியாயப்பிரமாணத்தை கவனமாக கை கொண்டு வந்தும் கூட இயேசு அவனுக்கு ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார். நீ உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த பதில்ல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? எல்லாத்தையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்தார், பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லும் பதிலில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? உனக்கு நீ என்னிடத்தில் வந்து என்ன கேட்ட? நித்திய ஜீவனில் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா? உனக்கு இதுல நிச்சயமாய் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்ற பதில் அவனுக்கு வந்தது. உனக்கு நிச்சயமாய் நித்திய ஜீவன் கிடைக்கும், பரலோகத்திலே உனக்கு நல்ல சாட்சி இருக்கும், பொக்கிஷம் இருக்கும். ஆனால் அவைகள் மேல் அவனுக்கு மனசு போகவே இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் துக்கம் அடைந்தவனாய் சொத்து தான் முக்கியம் என்று போய்விட்டான். அல்லேலூயா. சொத்து தான் அவனுக்கு முக்கியம் போயிட்டான். அதனால அவனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை அவன் இழந்து விட்டான். மந்திரவாதி சீமோன், அப்போஸ்தலர் 8 முதல் 23 வசனங்கள் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பினுடைய ஊழியத்தின் நிமித்தம் அவன் ரட்சிக்கப்பட்டான். பிலிப்பு செய்த அற்புதங்கள், அடையாளங்களை அவன் செய்தான். பார்த்து கண்டு பிரமிப்படைந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். இப்பொழுது பேதுரு அங்கே வருகிறார். எல்லாருடைய தலையிலும் கையை வச்சு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஊழியம் செய்கிறார். அங்கே ஊழியம் அற்புதமாய் நடக்குது. இதை கண்ட அவன் பேதுருவிடத்திலே வந்து, எனக்கும் இந்த அதிகாரம் வேண்டும் என்று ஒரு பை நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்து, இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். பேதுருவுக்கு சொல்ல வேண்டுமா? ஏற்கனவே பயங்கர கோபக்காரர். அனனியா சப்பிரால் பாவம் செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் பொய் சொல்லிட்டாங்க, அதுக்கு அவரால் பொறுத்துக்க முடியல. இப்ப இவன் பணத்தை கொண்டு வந்து அதிகாரத்தை கேட்ட உடனே அவர் சொல்றார், உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. அப்புறம் என்ன அர்த்தம்? நீயே நாசமா போயிடுவ, உன் பணமும் நாசமா போயிடுன்னு சொல்லி பெரிய ஒரு கடிந்து கொள்ளுதலை சொல்லுகிறார். உடனே மன்னிப்பு கேட்கிறான். அப்போ நீ வந்து கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன், தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒரு வேளை உன்னுடைய இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் சொல்லி ஒரு கிருபையுள்ள வார்த்தையை சொல்லிட்டு போறார். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ரட்சிப்பு, நம் சபைக்கு வந்து போவது எப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய மனது இருக்கிறது,
நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறாய். ரட்சிக்கப்பட்டவன் தான், ஞானஸ்நானம் எடுத்தவன் தான், ஆனா எதிலே மாட்டி இருக்கிறான்? ஏதோ ஒன்று அவனை உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. உண்மையான மனம் திரும்புதல் இல்லை, அவன் ரட்சிப்பை இழந்து போகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கசப்பான பிச்சி எப்படி இருக்கும்? கசப்பான பிச்சி என்று அவர் ஏன் சொன்னார்? ஒவ்வொரு மாம்சத்திலும் பிச்சி இருக்கிறது. அது உடைந்து அது 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 பிச்சிட்டோம்னா, அது மாம்சத்தில் பற்றுச்சுன்னா மொத்த மாம்சமும் கசப்பாய் போய்விடும், சாப்பிட முடியாது. அதனால்தான் கோழி அறுக்கும்போது, ஆடு அறுக்கும்போது உள்ள இருக்கிற பிச்சை என்ன செய்வாங்க? ரொம்ப கவனமாக அதை எடுத்து வெளியே போடுவார்கள். கொஞ்சம் கசிந்தாலும் மொத்தமும் என்ன செய்கிறோம்? கசப்பாயிடும். நீங்க என்னதான் சோப்பு போட்டாலும் போகாது, சரீரத்தில் ஊறிடும். அப்ப அப்படிப்பட்ட பிச்சிலே நீ அகப்பட்டிருக்கிறாய், நீ கசப்பாக இருக்கிறாய், உனக்கு இதுல பங்கே இல்லை, பாகமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கடிந்து சொல்லிட்டார். இப்போ நாம உண்மையான மனம் திரும்புதலில் இருக்கிறோமா என்பதை யோசித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவது மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கவனிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இந்த மாதிரியான ஒரு வசனத்தை யோவான் ஸ்நானகன் பரிசேயர் சதுசேயரை பார்த்து சொல்றான். ஒரு கடிந்துகளோட சொல்றான், கண்டிக்கிறான்னு சொல்லலாம், எச்சரிப்பு கொடுக்கிறான். அவங்க எதுக்கு வர்றாங்க? வரும் கோபத்துக்கு. என்ன கோபம் வரப்போகுது? தேவனுடைய கோபம் வரப்போகிறது. இப்படி வரக்கூடிய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு யார் வகை காட்டினது, வழிகாட்டினது அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து எச்சரிக்கை, கண்டிப்பு, கோபமா பேசுறான். அதனால்தான் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நாவல் என்ன இருக்குது? பாம்பின் விஷம் இருக்கிறது. அல்லேலூயா. விரியன் தீண்டினால், நாக்குல தீண்டினால் விஷம் ஏறிவிடும். அப்படிப்பட்டவங்க நீங்க பேச்செல்லாம் விஷத்துக்கு ஒப்பானது. நீங்க எப்படி காப்பாற்றப்படலான்னு யார் உங்களுக்கு சொன்னது? கண்டிச்சு பேசுறார். இந்த வசனத்துல எச்சரிக்கை மற்றும் கண்டிப்பை நாம் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா, இந்த மத தலைவர்களை குறித்து அவர் கடுமையாக பேசுகிறார். ஏன்னா அவங்க கபடமுள்ள நெஞ்சு உள்ளவர்கள், உள்ளத்திலே சுய நீதி உடையவர்கள். அதனால இங்க என்ன செய்யறாங்கன்னா, கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று, பாவத்தின் கிரியைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று சொல்லி அதை அறிந்து கொண்டு எப்படியாவது இதுல போய் ஒரு ஞானஸ்நானத்தை எடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம்? தப்பிச்சுக்கலாம். ஞானஸ்நானம் எடுத்தா தப்பிச்சுக்கலாம்னு சொல்றாரே, மனம் திரும்புங்கள்னு சொல்றாரே, அப்ப இந்த சடங்கை அனுசரித்து விட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவங்க நினைச்சு அவங்க கிட்ட வர்றாங்க. ஆனா அவங்க உண்மையாய் மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. கபடமுள்ள மனதோடு தான் அவங்க என்ன செய்யறாங்க? வந்திருக்கிறாங்க. அங்க அவங்க உண்மையா மனம் திரும்பி வரல. அவங்க மனசு சுத்தமா இல்ல. மாயமாலத்தோடு தப்பிச்சுக்கலான்னு ஒரு வழியை அவங்க தேடி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எதுக்காகனா, யூதர்கள் வருஷந்தோறும் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போதெல்லாம் ஞானஸ்நானம் எடுப்பாங்க, வருஷந்தோறும், ஒவ்வொரு முறையும். அப்போ இந்த மாதிரி தான் ஒரு ஞானஸ்நான சடங்கு இங்க நடக்கிறதுன்னு எண்ணி அவங்க ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க உண்மையான மனம் திரும்புதலுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது என்பதை அவர்கள் அறியாமல் வந்திருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்முடைய இருதயத்துல பிறக்கிற உண்மையான மனம் திரும்புதல் தான் நம்மை ரட்சிக்குமே ஒழிய, ஏதோ ஒரு சடங்கு, ஒரு ஞானஸ்நான உடன்படிக்கை, தண்ணீரில் மூழ்கி எழும்புவது நம்மை ரட்சித்து விடும் என்பது அது தவறான எண்ணம். அதை அவருங்க வெளிப்படையா சொல்றார். எப்படி நீங்க வந்தீங்க? யார் உங்களுக்கு வகை காட்டினது? இங்க செய்யற விஷயத்தினால் நீங்க தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறீங்களா? உண்மையாய் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தவறான நம்பிக்கையை உடைக்கிறார். அவர்கள் தப்பான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். நல்லா கவனிக்கணும்.
ஆபிரகாம் சந்ததி காப்பாற்றப்படும் அவங்க தப்பா நினைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருப்பதினாலோ, ஒரு போதக குடும்பத்திலே பிறந்திருப்பதினாலோ, ஆபிரகாமுக்கு தகப்பன் என்று சொல்லுவதினாலோ, கிறிஸ்துவ பின்னணியிலே நீ இருப்பதினாலோ, உன் வீட்டிலே உன் கணவனோ மனைவியோ தாயோ தகப்பனோ உனக்காக அதிகமாக ஜபிப்பதினாலோ நீ காப்பாற்றப்படவே முடியாது. நீ மனம் திரும்பினால் மட்டுமே காப்பாற்றப்படுவாய். அல்லேலூயா. அதனால்தான் அவங்களுக்கு தப்பான நம்பிக்கை அவர் உடைக்கிறார். ஆபிரகாம் தகப்பன் என்று சொல்லாதிருங்கள். அல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 29-30 யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானசானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானசானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை? யூதா பாருங்க, யூதாவில் சொல்றார் 11, 12, 13 இவர்களுக்கு ஐயோ, காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து வெளியே கொண்டு போப்பா பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைதள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. பொய்யான வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை, இரட்ட வேஷம், இவர்களுக்கு காரிருள் என்றென்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நம்முடைய வாழ்க்கை வெறும் பெயரளவில் இருக்கிறதா அல்லது உண்மையான மனம் திரும்புதலில் இருக்கிறதா? அல்லேலூயா. பெயரளவில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உண்மையான மனம் திரும்புதலே இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. 5வது, அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருப்பதால் தப்பித்துக் கொள்ளலாம். வருகைக்கு என்ன செய்யணும்? நிறைய விசுவாச பிள்ளைகள் நான் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஜெபிப்பதே இல்லை. தங்களுடைய ஜெபத்தை அவங்க செய்யும்போது ஒவ்வொரு நாள் எப்படி செய்யணும்னா, ஆண்டவரே இன்றைக்கு நீர் வருவீர் என்று நான் எதிர்பார்க்கிறேன், இன்னைக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு வருவீங்க. சிலர் ஜெபிப்பாங்க, ஒருவேளை இன்னைக்கு வருவீரானால் என்னை நினைவு கூறும். அதல்ல, இன்றைக்கு நீர் வருவீர், உங்களுடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நிச்சயமாய் நீர் வருவீர், இதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்ப நம்முடைய கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு நாம் காத்திருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 1:10 அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கனை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. தெசலோனிக்கே பட்டணம் கோபாக்கு நின்று ரட்சிக்க இயேசு வருகிறார் என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப இயேசுக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் நாம கோபாக்கினைக்கு காப்பாற்றப்படலாம். சரி, எப்படி காத்திருக்க வேண்டும்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்படித்தான் காத்திருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். என்ன விசுவாசம்? நான் இப்போது மரிக்க போகிறேன், நான் ஒரு நாள் நிச்சயமாய் உயிரோடு எழும்புவேன். அப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் காத்துக்கொண்டார். அதனால நீதியின் கிரீடம் அவருக்காக வைக்கப்பட்டது. நியாயாதிபதியாகிய இயேசு நியாய தீர்ப்பு நாள் முடிந்த பிறகு அதை தருவார். எனக்கு மட்டும் இல்ல, அவர் பிரசன்னமாக வரப்போகிறதை எத்தனை பேர் விரும்புகிறார்களோ, அவருடைய வருகைக்கு எத்தனை பேர் எதிர்பார்க்கிறார்களோ அத்தனை பேருக்கும் தருவார். வருகை எதிர்பார்க்கிற வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும், உண்மையுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை அவர் எதிர்பார்த்தார், ரட்சணத்தை அவர் கண்டுகொண்டார். தேவாலயத்தில் காத்திருந்த அன்னாள் மீட்புக்காக காத்திருந்த யாவரையும் குறித்து அவளுக்கு பேசினாள். இவங்கெல்லாம் காத்திருந்தார்கள்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் காத்திருக்கிறோமா? பிலிப்பியர் 3:20 சொல்லுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் அங்கே இருந்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இயேசுவை காத்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, நிறைய பேருக்கு எலெக்ஷன்ல நிக்கிற கேண்டிடேட் எப்போ வருவார் நம்ம தெருவுலன்னு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு கையில பூ வச்சுக்கிட்டு மொட்டை மாடி நின்றுக்கிட்டு எப்போ வருவார்னு எதிர்பார்ப்பு, தலையில போறதுக்கு. இயேசு எப்பொழுது வருவார்? காத்திருக்கிறேன். அல்லேலூயா. யோவான் 14:3 சொல்லுது, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நான் வந்து என்னோடு உங்களை சேர்த்துக் கொள்வேன். வாக்குறுதி, வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்துக்காக அவர் காத்திருக்கிறாங்க. 1 தெசலோனிக்கர் 4:16-17 சொல்லுகிறது, கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? எத்தனை பேர் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களை மரணத்துக்குள்ள நீங்க கொடுத்திருக்கிறீங்க? அவங்கள கர்த்தர் நிச்சயமாய் முதலாவது கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கொண்டு வருவார்னு பைபிள் சொல்லுது. பின்பு அவருக்கு அதுக்கப்புறம் நாம உயிரோடு மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுது. எப்போதும் கர்த்தரோடு இருப்போம் என்று பைபிள் சொல்லுது. காத்து இருக்கணும். இயேசுவுக்கு என்ன செய்யணும்? காத்து இருக்கணும். ஏன் கர்த்தர் வராமல் தாமதிக்கிறார்? நீங்க எப்பயோ வந்திருப்பாருங்க, ஏன் லேட் பண்றார் தெரியுமா? 2 பேதுரு 3:9 சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பணும், ஒருத்தரும் கெட்டு போக கூடாதான். இப்ப நீங்களும் நானும் கெட்டு போக கூடாது என்று மனம் திரும்பின நாம் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார். எத்தனை காரியங்களில் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்முடைய மனசுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். எதிலே மனம் திரும்பணும்? நீ எதை செய்ய நீ மனம் திரும்பணும்? எந்த காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு மனம் திரும்பணும். நீ கர்த்தரோடு பேசுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி பேதுரு சொல்ற 2 பேதுரு 3:12 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும், புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். தேவனுடைய நாளுக்காய் நீங்கள் காத்திருங்க. எத்தனை பேர் காத்திருக்க போறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக லூக்கா 17 26 முதல் 33 வரைக்கும், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது போல மனுஷகுமாரன் வரும்போதும் ஜனங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். விசுவாசிகள் கவலையற்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். விசுவாசிகள் உலகத்தின் பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நோவா காப்பாற்றப்பட்ட மாதிரி ஒரு சில விசுவாச மக்கள் காப்பாற்றப்படுவார்கள், மற்றவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள்னு இயேசு சொல்றார். 28 லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், வித்தார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளில், தேவன் சபையை எடுத்துக்கொள்ளும் நாளில் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்படும். அல்லேலூயா. சோதோம் கோமோரா எரிந்து நாசமானது போல அந்த சோதோம் கோமோராவிலிருந்து லோத்து காப்பாற்றப்பட்டு வெளியே வந்த பிறகு அது அழிந்து போனது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமி அக்கினியினால் எரிந்து நாசமாகும். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை நினைக்கணுமா? எதுக்கு நினைக்கணுமா? நம்ம என்ன செய்தாங்க? பின்னிட்டு பார்த்தார்கள். அந்த தவறை திருத்திக் கொள்ள முடியாது. ஐயோ, ஒரு வாய்ப்பு கொடுங்க நம்ம கேட்க முடிஞ்சுதா?
பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் அவளை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஏன் கர்த்தர் சொல்லுகிறார்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இனி வாய்ப்பு இல்லை என்று சொல்லுவது அர்த்தம். அல்லேலூயா. இனி வாய்ப்பே இல்லை. நீ எந்த ஒரு மயமுண்டாட்டம். உப்பு தூண் ஆயிட்டாங்க. மனம் திரும்பவே முடியாது. மனம் திரும்புவதற்கான வாய்ப்பே கிடைக்காது. அதனால அவளை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க ஆசைப்படுகிறவன் இழந்து போவான், தன் ஜீவனை கொடுக்க விரும்புகிறவன் ஆதாயப்படுத்திக் கொள்வான். அதனால நாம் தண்டனைக்கு தப்பிக்க வேண்டும். எத்தனை பேர் தண்டனைக்கு தப்பலான்றீங்க? அல்லேலூயா. குதூகலம் நிறைந்த நன்னாள் அதிவிரைவில் தோன்றிடுமே, அதுவரை இருக்கும் துன்பம் இல்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். அதுவரை இருக்கும் துன்பம் இல்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். தலகர்த்தனாம் இயேசுராஜன் ஜெயம் அளித்திடுவார் நின்று. தலகர்த்தனாம் இயேசுராஜன் ஜெயம் அளித்திடுவார் நின்று. அவர் ஆவியினால் புது பலனடைந்து ஜெய வீரராய் நின்றிடுவோம். அவர் ஆவியினால் புது பலனடைந்து ஜெய வீரராய் நின்றிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னாள் அதிவிரைவில் தோன்றிடுமே, அதுவரை இருக்கும் துன்பம் இல்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். அதுவரை இருக்கும் துன்பம் இல்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். கர்த்தர் நமக்கு ஒரு நாளை நியமித்திருக்கிறார். நிச்சயமா அந்த நாளில் வரப்போகிறார். தேவன் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் பகிர்ந்து கொடுத்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை குறித்து கவலையற்றிருக்க கூடாது. இல்லாவிட்டால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும்? கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். தண்டனை நிச்சயமாய் தண்டனை இருக்கிறது. ஆனால் அது நமக்கு இருக்கக்கூடாது. இந்த உலகத்துக்கு தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனையிலே நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணாதவர்கள், ஜெபத்திலே உறுதியற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்க ஜாக்கிரதையாயிரு. விழித்திருந்து ஜெபிக்க ஜாக்கிரதையாயிரு. இல்லாவிட்டால் நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏதோ கண்மூடித்தனமான நம்பிக்கையில இருக்க வேண்டாம். ஜெபமே உன்னை தப்ப செய்யும். ஜெபமே உன்னை தப்பிக்க வகை செய்யும். அல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதல் உன்னை தப்பிக்க வைக்கும். கர்த்தருக்கு எதிர்பார்த்து காத்திருப்பது உன்னை தப்பிக்க வைக்கும். முழுமையான அர்ப்பணிப்பு உன்னை தப்பிக்க வைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் தப்பிக்க ஆசை, எத்தனை பேர் தப்பிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்க. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, கர்த்தர் உங்களை கண்காணிக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு அநேகர் பாவம் செய்வதற்கு நேரம் கொடுக்கிறார்கள், நேரம் ஒதுக்குகிறார்கள். ஆனால் தேவனை தேடுவதற்கோ நேரம் ஒதுக்குவதே இல்லை. அல்லேலூயா. ஆமா, தேவனை தேடுவதற்கு நேரம் ஒதுக்குவதே இல்லை. மற்ற காரியங்கள் செய்வதற்கு அவர்கள் நேரங்களை பிரித்து பகுத்து அதற்கென்று ஆயத்தமாகிறார்கள். இங்க போனோம், திட்டம் போடுறாங்க. அல்லேலூயா. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எதுக்கு நான் வீட்டுக்கு போய்கிட்டு அப்படியே பிளான போடுகிறார்கள். எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். யூஸ்லெஸ், பயன்படாத பாத்திரம், பிரயோஜனமற்ற பாத்திரம். அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், நீ தண்டனைக்கு போவது எனக்கு விருப்பம் இல்லை.
நீ தண்டனையை பெறுவது எனக்கு சித்தமில்லை, அழுகையும் பற்கடிப்புமான இருளுக்கு போவது எனக்கு விருப்பமில்லை, தப்பித்துக்கொள். லோத்துவுக்கு சொன்னாரு, அந்த பட்டண மலைக்கு ஓடிப்போ, ஓடிப்போய் தப்பித்துக்கொள். 6 முறை சொன்னார். 6 முறை வேதம் சொல்லுது, ஓடி தப்பித்துக்கொள். நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகம் அழிய போகிறது, இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது, நீ ஓடி தப்பித்துக்கொள். எங்க ஓடுவ? கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடு, தேவாலயத்துக்கு ஓடு, தேவ பிரசன்னத்தை நோக்கி ஓடு. உண்மையான மனம் திரும்புதலை கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தரை தப்பித்துக் கொள்ள செய்வார். கர்த்தர் நம்மை தப்பித்துக் கொள்ள செய்வார். நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவரே, இந்த தேவ செய்திக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ வழிகளிலே, எத்தனையோ சூழ்நிலைகளிலே எங்களை கடந்து வர பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் கவலையற்று இருக்காதபடி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து தேவனுக்கு முன்பாக நிற்க, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். சபையிலே ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக. உடைய வருகையிலே, உடைய வருகைக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. சபையாருக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தை தேடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆத்துமாவை, ஆவியை, சரீரத்தை பலப்படுத்தட்டும். ஒரு பெரிய அர்ப்பணிப்போடு தேவனுக்காக வாழ, அவருக்காக காத்திருக்க கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, சீக்கிரமாய் வாரும். ஆமென். சீக்கிரமாய் வாரும் என்று யோவான் சொன்னது போல உடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். மாரநாதா, இயேசு வருகிறார். ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், சிறியோரை பெரியோரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, நீர் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார்.